வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க சினிடெக் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தரப்புல இருந்து விண்டோஸ் 10ல் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அதாவது 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ நான் சொல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். வீடியோ போகிறப்ப நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது விண்டோஸ் 10ல் 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் நம்ம ஒரு ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். அதாவது ப்ரௌசரில் ஏதோ ஒரு கண்டென்ட் சர்ச் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு இமேஜ் நம்ம பார்த்துருப்போம். அந்த இமேஜ் நமக்கு எனக்கான கரெக்டான ஸ்க்ரீன்ஷாட் வேணும். அதாவது அந்த இமேஜ் மட்டும் எனக்கு தனியாக வேணும், இல்லை ஒரு கண்டென்ட் ஒரு வேர்டோ ஒரு சென்டென்ஸோ எனக்கு தனியாக வேணும். அதை மட்டும் நான் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அந்த தெரியாதவங்க என்ன பண்ணணும்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு கூகுள் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எனக்கு வேணும், இந்த கூகுளோட லோகோ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, விண்டோஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ்ங்கிற ஷார்ட்கட் கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னே இந்த இன்டர்ஃபேஸ் வந்துடும். இங்கே நமக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணுமா, இல்லை நமக்கு ட்ராக் பண்ண அளவுக்கு வேணுமா, நம்மளே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆப்ஷன் ட்ராகில் இருக்குது. நம்ம அதை கிளிக் பண்ணி இப்போ எனக்கு இந்த மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கிளிக் பண்ணேன். அதை ட்ராக் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிடும். நம்ம நோட்டிஃபிகேஷனில் அதை கிளிக் பண்ணி இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஆப்ஷன் இங்கே வந்துருச்சு. நான் அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல இருக்கோ நமக்கு சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் ஏரோ ஷேக். அதாவது சில அப்ளிகேஷன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் விஎல்சி ஓப்பன் பண்ணுறேன், ப்ரௌசர் அண்டு மை பிசி. இப்போ நான் இத்தனை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த மை பிசி மட்டும் நான் யூஸ் பண்ணும், மற்றதெல்லாம் பின்னாடி இருக்கிறதெல்லாம் எனக்கு மினிமைஸ் ஆகணும்னா நம்ம மினிமைஸ் பட்டன் கிளிக் பண்ணி மினிமைஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம க்ரெசர் கொண்டு போய் எங்கள் அன்இன்ஸ்டால் சேஞ்ச் அந்த மேலே இருக்கிற ஸ்பேஸில் நம்ம கிளிக் பண்ணி ஏரோ பண்ணோம்னா கீழே இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகும். இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமைஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம கீழே இருக்கிற போய் சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் இப்போ நம்ம அதே இடத்துல எப்படி மினிமைஸ் பண்ணுமோ அதே இடத்துல கிளிக் பண்ணி சேவ் பண்ணோம்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் மேக்ஸிமைஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டிப்ஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஸ். அதாவது நம்ம மொபைலில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன்னிங் ஆகிட்டு பார்த்துருப்போம். அதை போய் நம்ம ஸ்டாப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி சிஸ்டத்துலேயும் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும், பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஆகிட்டு இருக்கும். அது எப்படி நம்ம ஆஃப் பண்ணுறதுனா, செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கீழே ப்ரைவசி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே எனேபிள் ஆகிருக்கும். அதாவது பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எனேபிள் ஆகிருக்கும். அதுலேயும் சில அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்குலாம் பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆகணும் நம்ம அதிலே கொடுத்துருக்காங்க, எனேபிள் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையானது எந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்ட் ரன்னிங் ஆகணுமோ அந்த அப்ளிகேஷனுக்கு மட்டும் ஆன் பண்ணிட்டு மற்றதுக்கு ஆஃப் பண்ணிட்டு, இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை, எந்த அப்ளிகேஷனுமே ரன் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லா பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற நம்ம 4வது டிப்ஸ் நம்ம ஷட்டவுன் பண்ணுவோம் பார்த்தீங்களா. பவர் ஆஃப் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பவர் ஷட்டவுன் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ட் ப்ளஸ் F4 கொடுத்து நம்ம ஷட்டவுன் பண்ணுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஷட்டவுன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆப்ஷன் ஒரு அப்ளிகேஷன் நம்மளே கிரியேட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஷார்ட்கட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை கிளிக் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் நான் சொல்கிற டெக்ஸ்ட் இங்கே டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம அதை சர்ச் பண்ணி எட்டு வரணும். அந்த டெக்ஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ டைப் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்லைட் டு ஷட்டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நான் சிஸ்டம் டைரக்டர்லேயே இருக்குது. இப்போ நான் கொடுத்த டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி டைப் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இங்கே நேம் இருக்குது. நேம் உங்களுக்கு இதே ஸ்லைட் டு ஷட்டவுன் டிஃபால்ட்டாக இருக்குமா, இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம நேம் கொடுக்கணுமோ, இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க எந்த நேம் வேணால் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இங்கே ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்தோன்னே இந்த ஷார்ட்கட் உருவாயிருச்சு. இப்போ ஷார்ட்கட்டை நம்ம அப்படியே டிஃபால்ட்டாக தான் நல்லா இருக்காது. இப்போ நம்ம இதுக்கு லோகோ செட் பண்ணணும். லோகோ செட் பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணோன்னே அங்கே கீழே சேஞ்ச் ஐக்கான் இருக்குது, அது ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இங்கே சில லோகோஸ்லாம் இருக்குது, அதாவது ஐக்கான்ஸ்லாம் இருக்குது. நமக்கு தேவையான ஐக்கான்ஸ் உங்களுக்கு தேவையானதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே அந்த சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாக ஷட்டவுன் ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அதை நான் அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து அப்ளை கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துடலாம். கொடுத்த உடனே அது டிஃபால்ட்டாக மாறிச்சு. இப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக மேலேருந்து ஸ்லைட் ஆப்ஷன் வந்துருக்கு. அதாவது இப்போ அந்த ஸ்லைட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம கீழே இழுத்துட்டோம்னா சிஸ்டம் ஷட்டவுன் ஆயிரும். அப்போ எனக்கு தேவையில்லை, நம்ம நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம்னா அதை கிளிக் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். நம்ம கூட ஷட்டவுன் பண்ணலாம், இல்லை நம்ம மேலே ட்ராக் பண்ணி இழுத்துட்டுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம் 5வது டிப்ஸ் டார்க் மோட் எப்படி எனேபிள் பண்ணுறதா பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பர்சனலைசேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் சூஸ் யுவர் கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி லைட் டார்க் அண்ட் கஸ்டம் இருக்குது. இப்போ உங்களுக்கு சில பேருக்கு லைட் கலர் பிடிக்கும், சில பேருக்கு டார்க் கலர் பிடிக்கும், சில பேருக்கு கஸ்டமாக நமக்கு தேவையான கலர் நம்மளே செட் பண்ணிக்கிற ஆப்ஷன் பிடிக்கும். உங்களுக்கு எந்த கலர், அதாவது டார்க் மோட் பிடிக்குதா, லைட் கலர் பிடிக்குதா, இல்லை கஸ்டமாக நமக்கு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஏதாவது கலர் சூஸ் பண்ணி நமக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இந்த ட்ரிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற 6th டிப்ஸ் வந்து க்ரெஷரோட சைஸை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதாவது க்ரெஷரோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அது எப்படி அந்த ஐக்கானை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்ற டீடைல்ஸ் பார்ப்போம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங் ஓப்பன் பண்ணிட்டு ஈஸ் ஆஃப் ஆக்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே டிஸ்பிளே கீழே க்ரெஷர் அண்ட் பாயிண்டர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து அதே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பாயிண்டர் சைஸ், அதாவது பாயிண்டர், அதாவது க்ரெஷரோட சைஸ் வந்து ஸ்மாலில் இருக்குது, நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பாயிண்டர் கலர் டிஃபால்ட்டாக ஒயிட் கலர் இருக்குது, நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் வேணுமா இல்லை பிளாக் கலரில் வேணுமா, இல்லை நமக்கு தேவையான அதாவது கஸ்டமர் நம்மளே கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கான அதை வந்து சேஞ்ச் திக்னஸ், அதோட ஏரோட திக்னஸும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி வந்து கலரோட சைஸையும் அண்டு கலரோட திக்னஸ் அண்ட் அதோட கலர் எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட தான் இந்த விண்டோஸ் 10ஓட 6 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோன்னு உங்களை சந்திக்கிறேன்.